மும்பை இந்தியன் விசஸ் ரைசிங் பூனே ஃபைனல் மேட்ச் 2017. ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்த மும்பை பேட்டிங் வராங்க. ஓப்பனிங் யாருன்னு பார்த்தா சைமன்ஸும் பார்த்திப் பட்டேலும். பார்த்திப் பட்டேல் வந்த உடனே ஒரு கேட்ச்சு, நேராக அவுட்டு. ஜெயிச்சே உணன் கட்டுவாரில் அவுட்டு. அதுக்கப்புறம் நல்லா ஆடிட்டு இருந்த சைமன்ஸ் தான் அந்த டீம் நல்ல பேட்ரு. அவரையும் ஜெயிச்சே உணன் கட்டு அவுட் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து 50 ரைடும் ப்ளஸ் ரோஹித் சர்மா நல்லா ஆட்டிருந்தாங்க. டக்குன்னு ஸ்கெட்சை போட்டு 50 ரைடை ரன் அவுட்டு. 50 ரைடு ரன் அவுட் ஒன்று சாம்பாட்டை பாலை கொடுத்து ரோஹித் சர்மாவும் அவுட்டு. அவ்வளோதாங்க மேட்ச் முடிஞ்சதுன்னு பார்த்தா அப்போ தான் பொல்லாடு இறங்குறாரு. பொல்லாடுக்கு அதே ஸ்கெட்சு தூக்கி சாம்பாவை பந்தை போட்டு விக்கெட்டு. பொல்லாடும் அவுட்டு. இன்னொரு பக்கம் யாருன்னா நம்ம கட்டையை போட்டார் குர்னால் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவுக்கு கிறிஸ்டின் போட்ட பாலில் LBW. மேட்ச் முடிஞ்சுது. டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 79க்கு 7 விக்கெட்டு. நல்லா ஆடிட்டு இருந்த குர்னால் பாண்டியா டப்புன்னு ஆக்ஷன் மூலில் வந்து பொலன்னு பொழந்து கடைசி ஓவரில் கடைசி பாலில் தான் குர்னால் பாண்டியா அவுட் ஆகிறாரு. குர்னால் பாண்டியா அவுட் ஆகும்போது ரன்னு 129. 130 அடித்தா பூனே வரிசை வின்னு. பேட்டிங்கு அஜித்தே ரகானியும் அண்டு திரிபாத்தி வராங்க. திரிபாத்தி நல்லா ஆடிட்டு இருந்தார். அது ஒரு போல்டு யார் நம்ம பும்ரா போட பாலில் திரிபாத்தி LBW அவுட்டு. அதுக்கப்புறம் யாரா பேட்டிங்னு பார்த்தா ஸ்டீவ் ஸ்மித்து. மல்லிங்கா ஓவரில் குர்னால் பாண்டியா நம்ம ரகானியை கட்சி விட்ருவார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ரகானியவும் ஸ்மித்தும் பார்ட்னர்ஷிப் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க ரன்னு. ஒரு பக்கம் ஸ்மித்து நின்ட்டாருங்க, கட்டையை போட்டு நின்ட்டார். 50 பாலுக்கு 50 ரன்னு அந்த லெவலில் ஆடுறாரு. நல்லா ஆடிட்டு இருந்தவர் நேராக ஜான்சன் ஓவரில் அடிக்க பார்த்து ரகானி நேராக பொல்லாடு ஒரு டைவு, சரியான டைவ் போட்டு ரகானி விக்கெட்டே எடுத்துருப்பார். அதுக்கப்புறம் பும்ராட்ட பாலை கொடுத்து தலை தோனி விக்கெட்டே எடுத்துட்டாருங்க. தலை தோனி அவுட்டு. இதுக்கப்புறம் யாரா பேட்டிங்னு பார்த்தா ஸ்டீவ் ஸ்மித்து, மனோஜ் திவாரி 2 பேரும் இறங்கிட்டாங்க. 8 பாலுக்கு கரெக்டாக 19 ரன் வரும்போது பும்ரா ஓவரில் ஸ்டீவ் ஸ்மித்து ஒரு 6 அடிச்சிருவார். மேட்ச் மாறிடுச்சு. கரெக்டாக 11 ரன் வேணும் 7 பாலுக்கு இருக்கும்போது. அதே ஓவரில் மனோஜ் திவாரி ஒரு 4 அடிச்சிருவாருங்க. மேட்ச்சே மாறிடுச்சு. ஜான்சன் ஓவரில் மேட்ச் மாறிடுச்சு. 5 பாலுக்கு 7 இருக்கும்போது மனோஜ் திவாரி அவுட்டு. நேராக பொல்லாட கையில் அவுட்டு. அதே ஓவரில் நம்ம ஸ்டீவ் ஸ்மித்து அவுட்டுங்க. ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆனோடனே அந்த கிரவுண்டே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா 50 பாலுக்கு 51. அதுக்கப்புறம் வந்த வாஷிங்டன் சுந்தரம், டான் கிறிஸ்டின் ஆடுறாங்க. வாஷிங்டன் சுந்தர் ஒரு சிங்கிள் எடுத்து அந்த பக்கம் வந்துடுவார். அதுக்கப்புறம் டான் கிறிஸ்டின் 2 பாலுக்கு 6 தூக்கி அடிப்பார். பாண்டியா கிட்ட கேட்சு டைவ் அடித்து கேட்சு மிஸ்ஸு. அந்த கேப்பில் 2 ரன் ஓட்டுருவாங்க. அந்த 2 ரன் ஓடிட்டு கடைசி ஒரு பாலுக்கு 4 ரன் வேணும். டான் கிறிஸ்டின் அடிப்பார். 2 ரன் ஓடுறாங்க. கடைசி 1 ரன் ஓடும்போது நேராக தூக்கி மிஸ்பீட் பண்ண கரெக்டாக போய் கீப்பர் ரன் அவுட் பண்ணி 1 ரன் வித்தியாசத்தில் அந்த ஃபைனல் வின் பண்ணி பெரிய ஹார்ட் பிரேக் கொடுத்துருப்பாங்க CSK ஃபேன்ஸுக்கு. இந்த ஃபைனல் எத்தனை பேர் லைவ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.